முடிவுக்கு வந்துடுறாரு. என்னென்னா, நான் பணக்காரன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தானே காவேரியோட அம்மா என்னை ஏற்றுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறக்கு முடிவெடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாவி, கார் சாவி முதற்கொண்டு அவங்க தாத்தா கையில் கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் அந்த காவேரியோட குடும்பம் என்னை ஏற்றுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவங்க பாட்டி, தாத்தா 2 பேருமே கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. ஆனால் விஜய் நிற்கிற மாதிரியே இல்லை. இன்னும் விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போவார். காவேரி வீட்டில் என்ன நடக்க போகுது? காவேரியோட அம்மா விஜய் ஏற்றுக்குவாங்களா? காவேரி விஜயும் தனியாக போய் வாழ போகிறாங்களா? இல்லை காவேரியும் விஜயும் அதே வீட்டில் வாழ போகிறாங்களா? ஏற்கனவே காவேரிக்கு அந்த வீடு பிரச்சனை இருக்குது. அந்த வீடு பிரச்சனையும் வச்சுட்டு காவேரியோட பிரச்சனையும் அவங்க அம்மா எப்படி சமாளிக்க போகிறாங்க? இந்த ஃபேமிலி வந்து இன்னுமே ஒரு ட்ராஜடிக்குள்ளே தான் போகுது. விஜய்கிட்ட பணமும் இருக்க போகிறதில்ல. ஸோ இன்னும் விஜய் காவேரி ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேருமே ஆனால் எப்படியோ ஒரு வழியாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு அதுவே போதும். விகா ஃபேன்ஸான நமக்கு விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த மொமெண்ட்காக தான் ரொம்பவுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்னா, பசுபதியால் கண்டிப்பாக விஜய்க்கும் காவேரிக்கும் மிகப்பெரிய பிரச்சனை காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு இதை விடவும் பெரிய பிரச்சனை காத்துட்ருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.